இன்னைக்கு வேதா ஷாரு வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் சோஷியல் சயின்ஸ்ல ஜியோகிராஃபி யூனிட் 2 அந்த லெசன் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. The 4 cardinal directions பத்தி பார்க்கலாம். அப்புறம் ஷேப் ஆஃப் த எர்த், அப்புறம் மாடல் ஆஃப் த எர்த், அப்புறம் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாஞ்சிடியூட்ஸ், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். பாருங்க, டைரக்ஷன்ஸ் வந்து 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். இதுதான் நம்ம கார்டியல் டைரக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னன்னா நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். These 4 are called cardinal directions. Next, we know that sun rises in the east and sets in the west. Sun rises in the east and sets in the west. Next, globe பாருங்க. We live on the planet Earth, which is found third from the sun. ஸோ நம்ம பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பிளானட்ஸு. அதில் சன்னு தான் வந்து சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. சன் வந்து பிளானட் இல்லை, ஸ்டாரு. ஸோ அந்த பிளானட்ஸில் சன்லேருந்து தேர்ட் தான் நம்ம இருக்கிற எர்த்து. ஸோ எர்த் இஸ் ஹியூஜ் அண்ட் நாட் ஏபிள் டு see the earth as a whole. நம்மளால ஃபுல் எர்த்தே பார்க்க முடியாது. ஒன் போர்ஷன் ஆஃப் த எர்த் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த எர்த்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலாக 3 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் த எர்த் வாஸ் கிரியேட்டட் வித் எ ஸ்பெசிஃபிக் ஸ்கேல். சில மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஆர்டிஃபிஷியலாக 3 டைமென்ஷனல் எர்த் மேட் பண்ணியிருக்காங்க. இதான் இது பேர் குளோப் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டூ யூ நோ பாருங்க. த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எர்த் இஸ் 510.1 million square kilometer. Surface area of the earth is 510.1 million square kilometer. The earth, which is spherical, it is flat at the poles and bulge at the equator. போல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும், ஈக்குவேட்டர்ல பாத்தீங்கன்னா பல்ஜா இருக்கும். இதுதான் போல்ஸ், இதுதான் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல பல்ஜா இருக்கும், போல்ஸ்ல வந்து ஃபிளாட்டா இருக்கும். சரிங்களா? Its shape is called a geoid shape. எர்த்தோட ஷேப் வந்து geoid. The earth moves around the sun. It also rotates from the west to east on its axis at an inclination of 23.5 angle. Planet earth பாத்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்ல தான் வந்து ரொட்டேட் ஆகும். 8 பிளானட்ஸ்ல 2 பிளானட் மட்டும்தான் ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகும். யுரேனஸ் அண்ட் வீனஸ் மட்டும்தான் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் ரொட்டேட் ஆகும். மற்ற பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்ல தான் ரொட்டேட் ஆகும். ஆனா எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்ல தான் ரொட்டேட் ஆகும். ஆக்சிஸ் அட் அன் இன்க்ளினேஷன் ஆஃப் 23.5 angle. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா the globe is also inclined at an angle of 23.5. 1 மார்க்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் do you know பாருங்க. The first globe was created by the Greeks in the year 150 AD. First globe was created by the Greeks in the year 150 AD. The Indian astronomer Aryabhatta, he has mentioned in his book Aryabhatta, Indian astronomer Aryabhatta, அவரோட புக்கு பேரு ஆரியபட்டா சித்தானந்தா. அந்த புக்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, the stars in the sky seem to move towards the west because of earth rotation on its own axis. எர்த் வந்து தன்னைத்தானே சுத்தி சூரியனை சுத்துது. ஸோ அதனால நம்ம எர்த்ல இருந்து பாக்குறதுனால ஸ்டார்ஸ் மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். இப்ப ட்ரெயின்ல போகும்போது நம்ம முன்னாடி போகும்போது மரம் எல்லாம் பின்னாடி போற மாதிரி தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எர்த்ல இருந்து பாக்குறதுனால ஸ்டார்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா ஸ்டார்ஸ் மூவ் ஆகுறது இல்ல, எர்த் தான் மூவ் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் லைன்ஸ் ஆன் த குளோப் பாருங்க. These are imaginary lines which are drawn on the globe horizontally and vertically. இமேஜினரி லைன்ஸ் வந்து இங்க டிரா பண்ணிருப்பாங்க இந்த குளோப்ல. எதுக்கு பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் லொகேஷன், அப்புறம் கால்குலேட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். லொகேஷன் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற லொகேஷனை ஃபைண்ட் பண்றதுக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கும் இந்த இமேஜினரி லைன்ஸ் டிரா பண்ணிருக்காங்க.
அந்த லைன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ். ஹரிசாண்டலா வரைகிற லைன் பேரு லாட்டிடியூட்ஸ், வெர்டிகலா வரைகிற லைன்ஸ் பேரு லாங்கிடியூட்ஸ். நெக்ஸ்ட் டூ யூ நோ பாருங்க. Ptolemy, a Greco-Roman mathematician, astronomer, and geographer, who was the first person to draw the lines of latitudes and longitudes. மேப்ல வந்து latitudes longitudes வரைஞ்ச ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேக்க சயின்டிஸ்ட் டாலமி தான். இவர் வந்து ரோமன் மேத்தமெட்டிஷியன், அஸ்ட்ரானமர் அண்ட் ஜியோகிராபிக்கல் சயின்டிஸ்ட். இன் இஸ் புக், அவரோட புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியா அப்படின்ற புக்ல ஏர்த்தோட சர்ஃபேஸ் பத்தியும், சைஸ் பத்தியும், சர்க்கம்ஃபரன்ஸ் பத்தியும், லொகேஷன் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுல அவரு லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் வரைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் latitudes, the imaginary lines which are drawn horizontally on east-west direction of the earth is called parallel of latitudes. The lines which are drawn horizontally on earth or east-west directionல வரைகிற லைன்ஸுக்கு பேர் தான் parallel of latitudes. Next, the 0-degree line of latitude which divides earth into two halves is known as equator. The 0-degree line of latitude which divides the earth into two halves is known as equator. The latitudinal extent between 1-degree line of latitude on earth is 111 kilometer. The latitudinal extent between 1-degree line of latitude on earth is 111 kilometer. பாருங்க, இது 90 degree north, 90 degree south, இது equator, 0 degree equator. The lines of latitudes that are drawn horizontally between the equator and the North Pole are called north latitudes. The lines of latitude that are drawn horizontally between equator and the North Pole are called northern latitudes. The equator and the South Pole, அதே மாதிரி the equator and the South Pole are called southern latitudes. The lines drawn between equator and the North Pole is called northern latitudes. The lines drawn between equator and the South Pole are called southern latitudes. Next பாருங்க. The lines of latitude consist of 89 parallel lines in the northern hemisphere. ஸோ இந்த லைன்ஸ் எவ்வளோ கவுண்ட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் 89ம், சதர்ன் ஹெமிஸ்பியரில் 89ம் இருக்கும். அப்புறம் ஈக்குவேட்டரில் ஒன்றும், போல்ஸில் 2ம் இருக்கும். ஸோ டோட்டலாக 181 parallels found on the earth. Totally, there are 181 parallels found on the earth. Do you know? The equator is the longest of all lines of latitude. It is known as Great Circle. The equator is the longest of all lines. It is called the Great Circle. Next, the area of Earth found between the equator and the North Pole is called Northern Hemisphere. The area of the Earth found between the equator and the North Pole is called Northern Hemisphere. Equator na 0 degree, North Pole 90 degree north. Next, Southern Hemisphere. The area of Earth from the equator 0 degree to the South Pole 90 degree south is called the Southern Hemisphere. The area of the Earth from the equator to the South Pole is called Southern Hemisphere. Location of any country or any place is based on the divisions of hemisphere. Hemisphere பொறுத்து தான் அந்த லொகேஷன் ஆஃப் த கண்ட்ரியும் அந்த பிளேஸ்க்கு போக நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதையும் நம்ம இது பண்ண முடியும். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் latitude. நம்ம எல்லாருக்கும் தெரியும் the earth rotates on its own axis at an inclination of 23 degree and of டிகிரியில தான் கொஞ்சம் சாய்வா இருக்கு. நம்ம earth வந்து கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற அந்த டிகிரி பேர் என்ன?
inclination of angle 23.5 degree. இது பாருங்க, இந்த 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 சாஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து 23.5 degree. ஃபர்ஸ்ட் மேலே வந்து நார்த்து, கீழே சவுத்து. இந்த நார்த் போல் 90 degree நார்த்து, இது கீழே சவுத் போல் 90 degree சவுத்து. மேலே வந்து ஆர்டிக் சர்க்கிள், கீழே வந்து அண்டார்டிக் சர்க்கிள். அப்புறம் இங்க மேலே டிராபிக் ஆஃப் கேன்சர், இங்க டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் சவுத்தில், நடுவில் இருக்கிறது ஈக்வேட்டார். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது பாருங்க. டூ யூ நோ 0 degree நார்த் அண்ட் சவுத், 23.5 degree north and south line of latitude are called low latitudes. 0 degree northல இருந்தும் 23.5 degree north வரைக்கும் இருக்கிற lines of latitudes வந்து low latitudes அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 23.5 degree north, 23.5 degree northல இருந்தும் 66.5 degree north வரைக்கும் இருக்கிற லைன்ஸ்க்கு பேரு மிடில் latitudes. 23.5 degree north and 66.5 north lines of latitudes are called middle latitudes. Next, high latitudes என்ன கண்டிஷன்னா 66.5 degree north and south to 90 degree north and south lines of latitudes are called high latitudes. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A dictionary of geography, Susan Mayhew, Oxford University Press, 5th edition 2015. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக இது கேட்கலாம். ஏன்னா வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால அவங்க எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிக்ஷனரி ஆஃப் ஜியோகிரஃபி, சூசன் மேஹியூ, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ், 5th edition 2015. ஸோ நம்ம கிளைமேட் ஜோன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து டாரிட் ஜோன். டாரிட் ஜோன், the region from the equator towards the Tropic of Cancer. The region from the equator towards the Tropic of Cancer, 23.5 degree north, and Tropic of Capricorn, 23.5 degree south is called torrid zone. So, இங்க ஈக்குவேட்டாருக்கு 0 degree, இதுல 23.5 degree நார்த்தும் 23.5 degree சவுத்தும் இருக்கிற ரீஜனுக்கு பேர் தான் torrid zone. இதுல பாருங்க, சன்ரேஸ் ஃபால் வெர்டிகலி ஓவர் திஸ் ரீஜன். இந்த இடத்துல வந்து சன்ரேஸ் வெர்டிகலா ஃபால் ஆகும், டெம்பரேச்சரும் ஹையா இருக்கும். ஸோ இந்த ரீஜன் பேர் தான் டோரிட் ஜோன். என்னென்ன கண்டிஷன்? ஈக்குவேட்டாருக்கு நார்த்ல இருக்கிற டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 degree, ஈக்குவேட்டாருக்கு சவுத்ல இருக்கிற டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் 23.5 degree சவுத்துக்கு இருக்கிற ஏரியா பேர் தான் டாரிட் ஜோன். சன்ரேஸ் வெர்டிகலா ஃபால் ஆகும், அதனால டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கும். இந்த ரீஜனுக்கு பேர் தான் டாரிட் ஜோன். நெக்ஸ்ட் டெம்பரேட் ஜோன். From Tropic of Cancer 23.5 degree north to Arctic Circle, and from Tropic of Capricorn to the Antarctic Circle 66.5 south is called temperate zone. Temperate zone எங்கெங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, Tropic of Cancer 23.5 degree northல இருந்து Arctic Circle 66.5 northக்கும், கீழே சவுத்ல Tropic of Capricorn 23.5 சவுத்லயும், அந்த ஏரியால இருந்து அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 சவுத்லயும் இருக்கிற ரீஜனுக்கு பேர் தான் டெம்பரேட் ஜோன். இங்க சன்ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்கா ஃபால் ஆகும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மாடரேட் டெம்பரேச்சர். இந்த ரீஜனுக்கு பேர் தான் டெம்பரேட் ஜோன். நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஜோன். ஃப்ரிட்ஜ் ஜோனுக்கு பாருங்க, ஆர்டிக் சர்க்கிள் 66.5 நார்த்ல இருந்து 90 degree அண்டார்டிக் சர்க்கிள்க்கும் இருக்கிற ரீஜன் பேர் தான் ஃப்ரிஜிட் ஜோன். அதாவது ஃப்ரம் ஆர்டிக் சர்க்கிள் 66.5 நார்த் டு த நார்த் போல் 90 degree, ஃப்ரம் அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 சவுத் டு சவுத் போல், இந்த ரீஜனுக்கு பேர் தான் ஃப்ரிஜிட் ஜோன்.
temperature is very low. Hence, this region is known as frigid zone. சன்ரேஸ் இல்லாததுனால கூலா இருக்கிற இடம் தான் ஃப்ரிட்ஜ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ யூ நோ பாருங்க, சில தமிழ் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க, மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. லாட்டிடியூட் அப்படின்னா அகலாங்கு, லாஞ்சிடியூட்னா நெட்டாங்கு, ஈக்குவேட்டர் நிலநடுவரை, டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகவரை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகரவரை. சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அறிவியல் களஞ்சியம் தமிழ் யூனிவர்சிட்டி, அறிவியல் களஞ்சியம் தமிழ் யூனிவர்சிட்டியிலேருந்து சில மீனிங்ஸ் எடுத்திருக்காங்க. லாட்டிடியூட்னா அகலாங்கு, லாஞ்சிடியூட்னா நெட்டாங்கு, ஈக்குவேட்டர்னா நிலநடுவரை, டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகவரை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகரவரை. Next, longitude. The imaginary lines drawn vertically from North Pole to South Pole is called meridian of longitude. These lines of longitudes are seen as semicircles. The imaginary lines drawn vertically from North Pole to South Pole is called lines or meridians of longitude. இந்த longitude எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அரைக்கோளமா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. The 0 degree line of longitude is called prime meridian. latitudeனா ஈஸ்ட் டு வெஸ்ட் ட்ரா பண்ணுவாங்க, லாஞ்சிடியூட்னா நார்த் அண்ட் சவுத்க்கு ட்ரா பண்ற லைன்ஸ்க்கு பேர் தான் லாஞ்சிடியூட். The 0 degree line of longitude is called prime meridian. There are 180 lines of longitudes towards east and west from the prime meridian. There are 180 lines of longitude towards east and west from the prime meridian. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கும் லாஞ்சிடியூட்ல பார்த்தீங்கன்னா 360 lines of longitudes. Next one. The lines of longitudes that are found between prime meridian and the 180 degree east line of longitude is called eastern longitude. Lines of longitudes found between the prime meridian and the 180 degree east line of longitude are called eastern longitude. அதே மாதிரி the lines that are found between prime meridian and to the west line of longitude the western longitude. Two opposite meridians form a great circle. East and west form பண்ற அந்த line great circle நமக்கு தெரியும். பாருங்க, prime meridian 0 degree and the 180 degree west line of longitude are called western longitude. Do you know? The lines of longitude are found as semicircles covering 111 kilometer at the equator, 79 kilometer at 45 degree latitude, and no space between the lines at the poles. Next, eastern hemisphere. The part of Earth between 0 degree line of longitude and 180 east line of longitude is known as eastern hemisphere. Western hemisphere. The part of Earth from 0 degree line of longitude to 180 degree west line of longitude is called as western hemisphere. 0 இருந்து west line of longitudeல இருக்கிற இடத்துக்கு பேரு western hemisphere. 0 இருந்து east line of longitude இருக்கிற பேரு eastern hemisphere. Next, significant lines of longitude. Greenwich meridian. The Royal Astronomer Observatory is located at Greenwich near London in England. Royal Astronomical Observatory எங்க இருக்குன்னா Greenwichல near London in England. According to the International Meridian Conference held in 1884, International Meridian Conference எந்த இயர் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1884 வாஷிங்டன் டிசி, அதாவது யூஎஸ்ஏல இருக்கிற வாஷிங்டன் டிசியில் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாரும் கிரீன்விச் மெரிடியன், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மெரிடியனா கிரீன்விச் மெரிடியனை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க.
The International Standard Meridian 0 degree. This line of longitude is called prime meridian and it is also known as Greenwich meridian. Next, international dateline. The 180-degree line of longitude has been fixed as the international dateline. The 180-degree line of longitude has been in the Greenwich meridian. The 180-degree line of longitude has been fixed as the international dateline. ஸோ இதில் இந்த குளோபில் ஏன் வந்து நார்த் போலியும் சவுத் போலியும் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே டைம் வரும். ஸோ ஒரே டைம்ன்றது பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் வரையறதால நமக்கு அக்யூரேட்டாக நம்ம டைம் கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் எ பர்சன் crosses this line from west to east, he loses a day. On the other hand, when he crosses east to west, he gains a day. So the date is fixed for different countries or regions of world. International date line is not straight. If the line is drawn straight, two places in the same country would have different dates. So the international date line is found zigzag in certain places to avoid confusion. Next, Earth grid. The imaginary lines of latitudes and longitudes form a grid-like pattern on the surface of the Earth is called Earth grid or geographic grid. The imaginary lines of latitudes and longitudes form a grid-like pattern on the surface of the Earth known as Earth grid or geographic grid. Next, longitude and time. As many as 360 lines of longitudes are drawn to connect North and South Pole. North and South Pole connect பண்றதுக்கு 360 lines of longitudes are drawn. Next, a south pole of the earth 180 degree and eastern hemisphere and western hemisphere 180 degree. So therefore, time is calculated on the basis of lines of longitude. Time எப்படி calculate பண்றாங்கன்னா based on the lines of longitude. Next fact. The earth takes 1 day to rotate on its axis. The earth takes 1 day to rotate on its axis. 1 day is equal to 24 hours. 1 hour is equal to 60 minutes. 24 hour is equal to 24 into 60 is equal to 1440 minutes. 1440 minutes. The angle of earth is equal to 360 degree. 360 degree is equal to 360 longitude. 360 degree is equal to 1440 minutes. Therefore, 1 degree is equal to 1440 divided by 360, which is equal to 4 minutes. So, 1 degree is equal to 4 minutes. In 4 minutes, there is 1 degree rotation. In 60 minutes is equal to 60 by 4, that is 15 degree rotation. In 60 minutes is equal to 60 by 4 is equal to 15 degree rotation. So in an hour, there is a 60 minutes and the earth rotates at 15 degree. Next, local time. When the sun is overhead on a particular line of longitude, it is 12 noon. This is called local time. When the sun is overhead on a particular line of longitude, it is 12 noon. This is called local time. The world time is calculated by this standard line of longitude. The world time is calculated by this standard line of longitude. It is known as Greenwich Mean Time. It is also known as Greenwich Mean Time. One moves towards the east from any meridian, the time increases.
one moves towards east from any meridian, the time increases. And if one moves towards the west from any meridian, time decreases. If one moves towards the west from any meridian, the time decreases. இப்போ ஒருத்தர் வந்து ஈஸ்ட் நோக்கி நகரும் போது டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு பர்சன் வெஸ்ட் நோக்கி மூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டூ யூ நோ பாருங்க. The word meridian is derived from the Latin word meridianus. The meridian word Latin wordல இருந்து derive ஆயிருக்கு. என்ன மீனிங் பாத்தீங்கன்னா midday or middle day. The word meridian is derived from the Latin word meridianus. Meridianus அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் மெரிடியன் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மிடியஸ்னா மிடில், டைஸ்னா டே. மிடியஸ் middle, dies day. So meridian means position of the sun found overhead at the place at noon. சன் வந்து உச்சிக்கு வர்றதுக்கு பேரு தான் நம்ம மெரிடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஏஎம்னா ஆன்டி மெரிடியன், பிஎம்னா போஸ்ட் மெரிடியன். ஏஎம்னா ஆன்டி மெரிடியன், பிஎம்னா போஸ்ட் மெரிடியன். ஏஎம் மீன்ஸ் பிஃபோர் நூன், பிஎம்னா ஆஃப்டர் நூன். Next, standard time. Local time is calculated when the sun is overhead at noon. அந்த காலத்துலலாம் வந்து கடிகாரம் இல்லாத பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சி வேலைக்கு வந்ததுன்னா மணி 12 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்கலாம். ஸோ அதுதான் வந்து லோக்கல் டைம் அப்படின்னு சொல்றாங்க. லோக்கல் டைம் இஸ் calculated when the sun is overhead at noon. Next, the longitudinal extent of India is from 68 degree 7 angle east to 97 degree 25 angle east. Longitudinal extent of India in the line ku per. The longitudinal extent of India is from 68 degree 7 angle east to 97 degree 27 angle east. As many as 29 lines of longitudes pass through India. இந்த மாதிரி 29 longitude lines வந்து பாஸ் ஆகுது நம்ம இந்தியால. நெக்ஸ்ட் 82.5 degree east line of longitude is observed at the prime meridian to calculate the Indian standard time. Indian standard time எதை பேஸ் பண்ணி calculate பண்றாங்கன்னா 82.5 degree east line of longitude. Next, do you know, excuse me, the 82.5 degree east line of longitude எந்தெந்த ஊர்ல எல்லாம் பாஸ் ஆகுதுன்னா மிர்சாப்பூர் நியர் அலகாபாத் இன் உத்தர் பிரதேஷ். This is located at an equal distance from Guarmota in Gujarat and Kibitu in Arunachal Pradesh. The 82.5 degree east line of longitude passes through Mirzapur near Allahabad in Uttar Pradesh. Same அதே டிஸ்டன்ஸ் இருக்கிற இன்னொரு ஊர் பார்த்தீங்கன்னா குவார்மோட்டா இன் குஜராத் அண்ட் கிபித்து இன் அருணாச்சல் பிரதேஷ். Next, time zones. The world has 24 time zones. டோட்டலா ஓவரால் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல 24 டைம் ஜோன்ஸ் இருக்கு. எப்படின்னா கண்ட்ரீஸ் ஹாவ் அ கிரேட் லாஞ்சிடியூட்னல் எக்ஸ்டென்ட். ஒரு கண்ட்ரீஸ்ல இருக்கிற லாஞ்சிடியூட்னல் எக்ஸ்டென்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரில வந்து அதிக லாஞ்சிடியூட்னல் எக்ஸ்டென்ட் இருக்கோ அந்த இடத்துல மோர் தென் ஒன் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தே ஹாவ் மோர் தென் ஒன் ஸ்டாண்டர்ட் டைம் when the countries have a great longitudinal extent. Example பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ரஷ்யா has 7 time zones. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேதா ஷாரு வேர்ல்ட் யூடியூப் சேனல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.